வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல போய் பார்க்குறோம் அப்படிங்கிறீங்க இப்போ ரீசெண்டா வந்துட்டு சொட்டா தலையனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் மலேசியன் தமிழ் மூவி படத்தோட ஒரு ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து PU for Lifeன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்துட்டு அவைலபிளா இருக்குது. நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து டெஃபினட்டா பாருங்க. செம்ம ஒர்த்துங்க. ஆல்ரெடி வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு 6 நாள் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட இருக்கும். நம்ம அப்போ வந்து இதுமாதிரி அந்த ட்ரெய்லர் பத்தின ரிவ்யூ வந்து நம்ம சரியா போட முடியல. ஜஸ்ட் சினிபாக்ஸ்ல மட்டும் தான் வந்துட்டு ஒரு போஸ்டிங்க போட்டோம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய தடவை பார்த்து ஓகே இந்த மாதிரி தான் போகுன்ற அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 மணிக்கு தான் கட் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய டியூரேஷன் தான். பட் இருந்தாலுமே அந்த படத்தோட ஒரு ஃப்ளோ வந்துட்டு அவங்க பெருசா வந்து ரிவீல் பண்ணல. அந்த படத்தோட கதை வந்து இப்படித்தான் போகும், இப்படிதான் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணாம ஒரு பக்கா ஒரு டார்க் காமெடி கலந்த ஒரு கொமிக்கல் ஆக்ஷன் த்ரில்லரா தான் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்தாங்க. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி வந்துட்டு இதுதான் வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான அந்த ஒரு ட்ரெய்லர் கட்டுக்கான ஒரு பெர்ஃபெக்டான பிளான். ஏன்னா இது எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு படம் பார்க்கறப்போ அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்துட்டு நம்மளுக்கு வந்து உட்காராது, ஒரு டச் வந்து கிளிக் ஆகாது. பட் இது வந்துட்டு அவங்க அப்படியே மறைச்சு கொஞ்சம் சஸ்பென்ஸா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வச்சதுனால மட்டும்தான் வந்துட்டு நம்ம அந்த அந்த அதை அப்படியே தியேட்டர்ல பாக்குறப்போ வந்துட்டு செம்மையா கிளிக் ஆகிரும். அது டெஃபினட்டா கிளிக் ஆகிரும். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃபுல்லா சஸ்பென்ஸோட வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா. இது வந்து கண்டிப்பா ட்ரெய்லர்ல பார்த்தா தான் வந்து மஜாவா இருக்கும்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா ரிவீல் பண்ணாம இந்த படத்துல என்ன இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கும், இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் பிளே வேணுமா அதுவும் இருக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இறக்கி ஒரு ட்ரெய்லரா வந்து அந்த ஒரு ஃப்ளோவை வந்து எதுவுமே வந்து அந்த ஒரு மூடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ஒரு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையாவே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து அந்த ST ட்ரெய்லரோட பிரேக் டவுன் வீடியோ பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங் சீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஷாப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டோனின்னு சொல்லிட்டு அவர் வளர்க்குற ஒரு ஒரு பெட்டை வந்துட்டு அவர் வந்து கூப்பிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மேபி அவர் வந்து ஒரு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு டெக்னாலஜி டிவைசஸ் விற்கிற ஒரு ரிப்பேர் பண்ற ஒரு வந்து ஒரு ஒரு ஷாப் ஓனரா இருக்கலாம். ஏன்னு சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா வந்துட்டு அவர் டோனின்னு கூப்பிடுற அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பின்னால் அந்த கடை பேக்ரவுண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிவைசஸ் அந்த ஒயர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் இருக்கிறதுனால மேபி அவர் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு டெக்னாலஜி டிவைசஸை ரிப்பேர் பண்ற மாதிரியும் சரி, இல்லை ஏதாச்சும் அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டு இவர் மேபி இருக்கலாம். மேபி ஒரு GPS ட்ராக்கிங்கா இருக்கலாம், இல்ல போன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். சரி, நிறைய இது மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு கடை ஓனரா வந்து இவர் இருக்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோனின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெட்டை வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அவரு மேபி அந்த பெட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ்ல இது மாதிரி வந்து ஒரு ஒரு சிங்கத்தோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்க வந்துட்டே போகும். இந்த சிங்கத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கனால மேபி இந்த சிங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பேட், ஏதாச்சும் வந்து ஒரு வளர்ப்பு ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். அது பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம படம் பார்க்கும் போது தான் தெரியும். பட் டெஃபினட்டா டோனின்றது வந்துட்டு ஒரு பேட் தான். அவர் வளர்க்குற ஒரு பேட். மேபி அதுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வந்து படம் பார்க்கறப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்து ஒருத்தர் வந்து இந்த பூகம்பம் அப்படின்ற அந்த ஒரு கேங் பேர் சொல்லும்போது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பூகம்பம் அவருன்னு அவ்வளவு பெரிய ரவுடியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேம்லேயே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பூகம்பம் கேங் 3 பேர் வந்துட்டு நின்றுகிட்டு ஒரு போஸ்ட் ஒரு விஷுவல் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. மேல பாத்தீங்கன்னா வந்துட்டு மாரி வந்து பிரதர் பூகம்பம் சொல்லிட்டு இந்த பூகம்பம் ரவுடிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க போற இடத்துக்கு அந்த இடத்தோட கட்டுப்பாடுல நாங்க இருக்கோண்டா, அந்த கட்டுப்பாடு வந்து நாங்க தான் வச்சிருக்கோண்டான்ற வெளியே வந்து போய் சொல்லிக்கிட்டு இவங்க வந்து தன்னைத்தானே கேங் வச்சிருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பா வந்து இவங்க வந்து 3 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா சில கேங் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இதுதான்டா கேங், பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வரும் பாத்தீங்களா. அந்த மாதிரி கேங் எல்லாமே இவங்க எல்லாம் பார்த்தாலே வந்து சிரிப்பு வருது. இது மாதிரி வந்துட்டு ஒரு காமெடி கலந்த ஒரு கேங்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி கேங்க தான் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் வந்து நிறைய இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சமுத்திரம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்து இந்த நிறைய தடவை நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 2 விஷயம் தாங்க தோணுச்சு. என்னன்னா வந்துட்டு ஒண்ணு, இவர் இந்த சமுத்திரன்றது வந்து நம்ம விக்னேஷ் அண்ணா பேரா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டுனா வந்துட்டு விக்னேஷ் அண்ணா பண்ற ஒரு கிரைமுக்கான ஒரு பேரா இருக்கலாம். நம்ம நிறைய கிரைம் பண்றது. அதுல ஒரு ஒன் ஆஃப் த கிரைம் பேர் வந்து சமுத்திரமா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவர் பண்ற அந்த கிரைமோட லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த லொகேஷன் பேரு கூட வந்து சமுத்திரமா கூட இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பூகம்பம் ஹெல்ப் கேட்டு மாரி நாங்க சமுத்திரத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இவங்களை வச்சு நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச பூகம்பம் கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்க வந்து மேபி இத வச்சு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஓகே அவங்க போனா வந்துட்டு விக்னேஷன் வந்து இத பத்தி தெரிஞ்சு இந்த கிரைம பத்தி தெரிஞ்சவங்க வந்து யாருமே வந்து உயிரோட இருக்கக்கூடாதுடா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளா வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஃப்ரேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்துட்டு அங்க வந்திருப்பாரு. ஸோ 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு மண் ரோட்ல வந்துட்டு 3 வெஹிக்கிள் சுத்திட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு மேபி இவரோட கிரைம் பத்தி தெரிஞ்சவரா ஒருத்தர் இருக்கலாம். ஸோ அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு நம்ம தினேஷ் பிரபு அண்ணா வந்துட்டு இருக்காரு. மேபி விக்னேஷ் அண்ணாவோட ஒரு 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 அடியாளா வந்து இந்த படத்துல வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த கிரைமையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அவரை போட்டு போட்டு பொளந்துகிட்டு எடுத்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பூங்கம கேங் வந்துட்டு ஓகே இவங்ககிட்ட இருந்து மேபி நிறைய காசு வந்து நம்ம பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேங் கூட கோத்து விட்டுரும் நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து சைலண்டா போயிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட பூங்கம கேங் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் தான் விக்னேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி ஈவு இறக்கும் இல்லாத ஒரு வில்லனா இருக்காருல்ல. ஸோ போட்டு பொழக்கிற யாரு வந்தாலும் போட்டு பொழக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம்ஸ் தான் வந்து நிறைய காமிச்சிட்டு இருந்தாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம். ஸோ இதுவும் இந்த சுட்டா தலை எனக்கு அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் வந்து எனக்கு எப்படி அந்த கனெக்ஷன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல வந்து நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிகோட் பண்ண முடியும். நிறைய கேரக்டர்ஸ் ஸோ நிறைய சீன்ஸும் சரி நிறைய கேரக்டர்ஸும் சரி. பட் இந்த ரிஷிகேஷன் அண்ணா இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அவரு பார்த்தீங்கன்னா சில சில ஃப்ரேம்ஸ் தான் வருவார். பட் அவர் என்ன ரோல் பண்றான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா அப்படின்னா வந்துட்டு மேபி இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று இருப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்து விக்னேஷன் அவ போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கிரைமுக்கு அந்த கிரைமை நம்ம தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு கூட அவர் வந்து பேர் எடுக்கிறதுக்காக அவர் வந்து இது மாதிரி வேலை பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் கேங்ல இருக்கிறவங்க வந்துட்டு மேபி அவங்க ப்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். ஸோ ப்ரெஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரைம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தான் வந்து டிஆர்பி ஏறும். ஸோ மாதிரி அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கின்றதுக்காக கூட இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ மேபி இந்த கிரைம் தெரியறதுக்கான ஒரு 2 பேருக்கும் ஒரு போட்டியா வந்து அமையறதுக்கு தான் வந்து சுட்டா தலை எனக்கு. ஸோ அந்த கிரைம் பத்தி தெரியறதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து லாபம் அப்படின்றது கூட இருக்கலாம். எனக்கு வந்து இது மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஸோ அது பாக்குறப்போ இந்த டைட்டிலுக்கும் இவங்க மாதிரி சேஸ் பண்றதுக்கும் வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு தோணுது. அந்த டுவார்ட்ஸ் அந்த ட்ரெய்லர் எண்டுக்கு வரப்போ பாத்தீங்கன்னா எல்லா கேங்கும் உட்காந்துக்கிட்டு மேபி இந்த காலேஜ் கேங்கோட பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நானும் வந்து இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் அவர் எடுத்துக்கிட்டு பூகமா வந்து அந்த ஒரு கேங்ல வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு ஃபாமோஸ் மொரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு ஸ்பானிஷ் சம்பந்தப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ அது வந்து அப்படியே ட்ரான்ஸ் பண்ணி பாக்குறப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே சாவ போறோம்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு டைன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த ஒரு மீனிங் வந்து வருது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு மேல வந்து இந்த பாப் மார்லியோட அந்த ஒரு போட்டோ வந்து இருக்கும். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பச்சை கலர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே இருக்கும். ஸோ அதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு போட்டோ ரீப்ரசென்ட் பண்ற மாதிரியே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு சீன் லைட்டிங்கே ஃபுல்லா வந்து ஒரு கிரீன் லைட்டா தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரீன் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அது வந்து உண்மையாவே இன்டென்ஷன் தான் பண்ணாங்களா இல்ல நார்மலா அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. பட் எனக்கு பாக்குறப்போ வந்துட்டு கரெக்டா வந்து கிளிக் ஆச்சு. ஆடா இது கிளிக்கா இருக்கேன்னு சொல்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த மேல இருக்க அந்த பாப் மார்லையும் சரி கீழே அவங்க போட்டிருக்க அந்த காஸ்டியூமும் பிளஸ் வந்து அந்த ஒரு சீனோட லைட்டிங்கே பாத்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு கிரீன் லைட்டா செம்ம ரிஃப்ரெஷிங்கா வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு போட்டோ பாப் மார்லின்ற அந்த போட்டோக்கு ஏத்த மாதிரி ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு லைட்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுட்டா தலையனுக்கான்ற அந்த ஒரு கார் சேசிங் சீன்ஸ் இந்த பைக் சேசிங் சீன் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் பிளே தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த படத்தோட டிகோடிங் அண்ட் பிரேக் டவுன். ஸோ நீங்க ஒன்றும் இந்த ட்ரெய்லர் ஒன்று பார்க்கல அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு நம்ம மலேசியன் தமிழ் மூவி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து PU4 லைஃப் சேனல் வந்துட்டு அவைலபிளா இருக்குது. ஸோ இதான் நண்பா, நன்றி.